உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே,
மாற்றங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. அல்லேலூயா. ரபா ஷபலகதர பபலரு ரபரபா. வாக்கு பண்ணினவர் அவர் மாறாதவர். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பண்ணின வாக்கில் அவர் மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அந்த உண்மையுள்ளவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் உங்க வாழ்க்கையில பண்ண ஒரு வாக்கு தத்தத்தை கூட அவர் மறக்க மாட்டார். அப்பா நன்றி 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 அப்பா. நீங்க பொய் சொல்ல மனிதன் அல்ல ஆண்டவரே, மனம் மாற மனு புத்திரன் அல்லப்பா. எங்க வாழ்க்கையில ஒருத்தர் வாழ்க்கையில நீங்க என்ன வாக்கு பண்ணிருக்கிறீங்களோ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நீங்க வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தாயின் கருவில் உங்களை தெரிந்து கொண்டது முதற்கொண்டு உங்க வாழ்க்கையில அவர் என்னென்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் மாறாதவரா இருக்கிறார். அவர் சிறந்தவரா இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா நன்றி நன்றி சொல்லுவோமா? அப்பா உங்க வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க நிறைவேற்றி கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எவ்வளோ வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி இருக்கிறாரு. அதற்காக ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு அவர் என்னென்ன வாக்குகள் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் செய்வேன்னு அவர் சொன்னாரோ இந்த வேலையில அவருடைய கரமே அதை செய்து முடிக்கும். அவருடைய கரத்தினால உங்க வாழ்க்கையில சொன்ன எல்லா வாக்குகளையும் அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சிறந்தவர். உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் சிறந்தவர். அதனால உங்களுக்கு சிறப்பானதை தருவார், பெஸ்டா கொடுப்பார். ஹல்லேலூயா. ரியாபலா ரகா ஷீம்பபல ரூபரபரபா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. காலங்கள் மாறலாம், உங்க சூழ்நிலைகள் மாறலாம். ஒருவேளை வாக்கு தத்தங்கள் கூட உங்க வாழ்க்கையில தொலைந்து போன மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஆனா எல்லாம் மாறினாலும் உங்களுக்கு வாக்கு பண்ணினவர் அவர் மாறாதவர். அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ரபபபலரியா கரபரபா. நீங்க மாறாதவர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் எங்களுக்கு வாக்கு பண்ணினவர் நீங்க மாறாதவர். உங்களுடைய வாக்கு தத்தம் மாறாதது ஆண்டவரே. எல்லாம் எங்க வாழ்க்கையில அப்பா மரித்த மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்கு தத்தங்கள் உயிரோட தான்ப்பா இருக்கு. வாக்கு பண்ணினவர் உங்க வாழ்க்கையில உயிரோடு தான் இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்கலைன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் உங்க வாழ்க்கையில உயிரோடு இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தம் உயிரோடு தான் இருக்கு. பெஸ்டா உங்க வாழ்க்கையில கொடுப்பார், பெஸ்டா கொடுப்பார். உங்களை ஏமாற்ற மாட்டார் ஒரு நாளும். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனிதனே கிடையாது. ஹல்லேலூயா. ரியாபபலரியா கஷா கரபரபா. வாக்கு நம்ம உண்மையுள்ளவரை தான் ஆராதித்துட்டு இருக்கிறோம். நமக்கு வாக்கு பண்ணதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர் தான் நம்ம இந்த வேளையில துதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு ஆமேன் சொல்றாரு. உங்க வாழ்க்கையில எல்லா வாக்கு தத்தங்களும் அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி சொல்றோம்ப்பா. Thank you Lord. ஓரியா பலர ஷகரபரபா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்று கர்த்தர் என்னோடு பேசின சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடும் பேசுவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இன்று மாற போகிறது. ஹல்லேலூயா. எவ்ரிதிங், இதுவரைக்கும் மாறாதவைகள் உங்கள் வாழ்க்கையில் மாறும். ஆமென். இதெல்லாம் மாறுமா? என் வாழ்க்கையில் இது சேஞ்ச் ஆகுமா? இந்த ஒரு மாற்றம் வருமா? இதிலிருந்து ஒரு விடுதலை வருமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் 5வது வசனம்.
நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அங்க பாருங்க, இந்த வேதத்தில் ஆண்டவர் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்களை நமக்காக ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். பாருங்க, இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம படிக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் சும்மா வீணா எழுதியிருக்கிறது என்று நீங்க நினைக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறோமா? எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் ஒரு வாக்குத்தத்தம் அவருக்கு, ஒரு வாக்குத்தத்தம் இவருக்கு, ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு, இன்னொரு வாக்குத்தத்தம் இன்னொருத்தருக்கு. அப்படி இல்லை பிரியமானவர்களே, ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரே ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டவைகள். இந்த இருக்கிற வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டவைகள். இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் பிரியமானவர்களே உங்கள் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது. சிலுவையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்த அத்தனை சொத்துக்களும், எல்லா ஆவிக்குரிய சொத்துக்களும், அவர் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களும், ஐஸ்வர்யமும், விடுதலையும், வரங்களும், சமாதானமும், சந்தோஷமும், சுகமும், ஆரோக்கியமும், இவை எல்லாம் சம்பாதிச்சு நம் பரமபிதா உங்கள் ஒருவருக்கே கொடுத்திருக்கிறார். என் ஒருவனுக்கே கொடுத்திருக்கிறார். எல்லா சொத்தும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா இதில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வந்து பலிக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் எல்லா ஆசீர்வாதமும் ஒருவனுக்கே கிடைக்கணும். இந்த இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் இந்த பெற்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொத்தை வந்து பிரித்து கொடுப்பாங்க, பங்கு போட்டு கொடுப்பாங்க. ஒரு கோடிக்கு ஒரு சொத்து இருக்குன்னா அது 2 பிள்ளையாக இருந்துச்சுன்னா 50 லட்சம், 4 பிள்ளையாக இருந்துச்சுன்னா 25 லட்சத்துக்கு அது பிரித்து கொடுப்பாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி செய்யல. என்னமா பண்ணாரு? எல்லா சொத்துக்களையும் ஒவ்வொருவருக்கும் ஈக்குவலா எல்லாமே கிடைக்குது. ஹல்லேலூயா! அவர் சிலுவையில் சம்பாதித்த எல்லா சொத்தும் எல்லாருக்கும். ஹல்லேலூயா! அதை விசுவாசிக்கிற உங்கள் எல்லாருக்கும். பிரதர், உங்களுக்கு அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சிருந்தா அது உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்களே. அதை காட்டிலும் உண்மையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் சம்பாதித்தவது, அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மறித்து உயிரோடு எழுந்து அவர் கொண்டு வந்த சொத்தை இன்னைக்கு உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இங்க பாருங்க, வேத வாக்கியம் வீணாய் சொல்லவில்லை. அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. யாக்கோபு அழகா சொல்றாரு, எப்பா இதெல்லாம் ஆண்டவர் உனக்கு செஞ்சாரு, இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் உனக்கு இருக்குதுன்னு வேத வாக்கியம் வீணா சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், பிரதர் வேதத்தில் ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எங்க பிரதர் என் லைஃப்ல என் லைஃப்ல பலிக்குது, என் லைஃப்ல எங்க அனுபவிக்க முடியுது? ஆண்டவர் பாட்டுக்கு ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. எக்கச்சக்கமான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. நான் போனாலும் ஆசீர்வாதம், நான் வந்தாலும் ஆசீர்வாதம், நான் உட்கார்ந்தாலும் ஆசீர்வாதம், நான் எழுந்தாலும் ஆசீர்வாதம், நான் படுத்து தூங்கினாலும் ஆசீர்வாதம், நான் பார்த்தாலும் ஆசீர்வாதம், நான் நடந்தாலும் ஆசீர்வாதம், நான் எங்கேயாவது பிரயாணம் பண்ணி போனாலும் ஆசீர்வாதம், பிரயாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தாலும் ஆசீர்வாதம், என் முன்னாடி ஆசீர்வாதம், பின்னாடி ஆசீர்வாதம், வலது இடது சுற்றிலும் ஆசீர்வாதம். ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் ஒன்று கூட என் வாழ்க்கையில் வந்து பலிக்கல. அதில் நான் அனுபவிச்சது ஏதோ 0.01% தான். ஏன் இதெல்லாம் என் லைஃப்பில் வரலை? ஏன் நான் அனுபவிக்க முடியல? வேத வாக்கியங்கள்லாம் சும்மா இருக்குதா? சும்மா ஏதோ இங்கே பாருங்க, சில பேர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் நான் செய்கிறேன், நான் உங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். வாக்குத்தத்தம் மனிதர்கள் பண்ணுவாங்க பாருங்க, செய்கிறேன் பிரதர். சில பேர் சில மனிதர்கள் சொன்ன மாதிரியே செய்வாங்க. ஏன்னா அவங்க நான் வாக்கு பண்ணிட்டேன்ப்பா, நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன், நான் சொன்னேன். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க. இந்த 10 மணிக்கு வரேன்னா கரெக்டாக 10 மணிக்கு வந்து நிற்பாங்க. சில பேர் எனக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க, பிரதர் நாளைக்கு காலை 7:30க்கு வரேன்னா எனக்கு சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் அவங்களாம் வர மாட்டாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்கன்னு. ஆனால் என் லைஃப்பில் நான் சில பேரை கரெக்டாக தெரியும் பிரதர். அவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா
கரெக்டாக அந்த டைமில் வந்து நிற்பாங்க. இல்லைன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க கேட்டால், பிரதர் நான் சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்தில் அந்த வாக்கில் கரெக்டாக இருப்பேன், நான் வரேன்னு சொன்னால் கரெக்டாக வருவேன், வர முடியலன்னு சொல்லிட்டா நான் வர முடியலன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். யாரையும் காக்க வைக்க மாட்டேன் பிரதர், யாரையும் காக்க வைக்க மாட்டேன்னுவாங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களே யாரையும் காக்க வைக்கிறது இல்லை. சில பேரை சொல்கிறேன், அவங்களாம் யாரையும் காக்க வைக்கிறது இல்லை. சொன்ன மாதிரி சொல் தவறாதவன் பூரண புருஷனாக இருக்கிறான்ற மாதிரி அவங்க சொன்ன வார்த்தையிலேருந்து அவங்க தவறுறதே கிடையாது. பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறாங்க. ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களே அப்படி இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணிட்டு அதில் அவர் வந்து நம்மளை வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. அவர் நம்மளை காக்க வச்சுக்கிட்டு இருப்பாரா? உன் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை செய்கிறோம்ப்பா, உன் வாழ்க்கையில் நன்மையை தர உங்களுக்கு வந்த தீர்க்க தரிசனங்கள், ஊழியக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு வந்த வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், இந்த வேதத்தின் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு பேசின வார்த்தைகள், இதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டு காக்க வச்சுக்கிட்டு இருப்பாரா? எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், எப்போ ஆண்டவரே வரும்? ஏகப்பட்ட ஆசீர்வாதம் ஆண்டவரே, இந்த வேதத்தில் இருக்கிற ஏகப்பட்ட ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் எனக்கு தானா இல்லை யாராவது ஒருத்தருக்கானா? இல்லை, இதில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அத்தனை ஆசீர்வாதங்களும் இருக்கு. அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்காக ரெடியாக பேக் செய்யப்பட்டு ரெடியாக இருக்கிறது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வேத வாக்கியங்கள் வீணாய் சொல்லவில்லை, சும்மா சொல்லிட்டு போறவர் நம்ம ஆண்டவர் இல்லை. அப்போ என்ன நடக்குது? என்ன பிரச்சனை? ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, சிலுவையில் எனக்கு சம்பாதித்து எல்லாவற்றையும் வைத்து விட்டாரு. ஆனால் ஏன் என்னால் சுதந்திரிக்க முடியல? ஏன் அதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பார்க்க முடியல? இங்கே பாருங்க, வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:11 நம்ம பார்க்குறோம், விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்ற நீ கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பற்றால். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து பிள்ளை முதிர் வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் உங்களையும் கனெக்ட் பண்றது நடுவில் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான், அவன் கர்த்தரிடத்திலிருந்து ஏதாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை பெற்றுக்கொள்ளலாம் நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்கன்னு வசனம் சொல்லுது. ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தம் படுத்தி எல்லாத்தையும் ஆயத்தம் செய்து வைத்து விட்டார். என்னன்னா, அதெல்லாம் உனக்கு இருக்குன்னு நீங்க முதல்ல நான் விசுவாசிக்கணும். அவங்க பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணுங்க. என்னவா எண்ணம்? எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்ற இந்த எண்ணம், அந்த எண்ணம் இருக்கணும். இருமனம் இருக்கக்கூடாது. கிடைக்குமா, ஆண்டு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நமக்கு இருக்க வேண்டிய எண்ணம் எந்த எண்ணமா இருக்கணும்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர், அவருக்கு அந்த பவர் இருக்குப்பா. இந்த வேதத்தில் வாக்குத்தத்தம் பண்ணார்ல, அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவர், அதை செய்ய அவரால் முடியும் என்று எண்ணி அதை என்னன்னு பாருங்க. நான் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன்னா என் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாக்கு கொடுப்பேன். யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குரிய கெப்பாசிட்டி லெவலுக்கு தான் நீங்கள் வாக்கு கொடுப்பீங்க. நமக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் யாரு தெரியுமா? அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் சர்வலோகத்தை
எல்லாத்தையும் ஆளுகிற தெய்வம், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவர் வாக்கு கொடுக்கிறாரு. அவர் வாக்கு கொடுத்துட்டு அவர் வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பாரா? அந்த வாக்கு தத்தங்களையும் நம்மையும் இணைப்பது நாம் அவர் மேல் வைக்கும் விசுவாசம். எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்து அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால்தான் ஆண்டவர் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டார். அவர்கிட்ட வந்த சுகத்துக்காக வந்தவங்க எல்லாத்தையும் பார்த்து கேட்டாரு, நீ விசுவாசிக்கிறாயா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஒன்னே ஒன்று தான் கேட்டார், உன்கிட்ட விசுவாசம் இருக்குதா? உன்கிட்ட விசுவாசம் இருக்குது, அதை மட்டும்தான் கேட்டாரு. விசுவாசம் இருந்தால் போதும், தேவனிடத்தில் இருக்கின்ற அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் அள்ளிக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த வசனம் அழகா சொல்லுது, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று கற்பந்தரிக்க பலன் அடைந்து. இங்க பாருங்க, நான் ஒன்று சொல்றேன், அன்னைக்கு கற்பந்தரிக்கிறதுக்கு ஆண்டவரை சாராளமா விசுவாசிச்சாங்க, அதற்குரிய பலன் அடைந்தார்கள். விசுவாசம் தான் உங்களை எந்த இடத்தில் நீங்கள் பலனடைய செய்ய வேண்டுமோ அங்க பலனடைய செய்யும். அவங்களுக்கு தேவை கர்ப்பம் தரிக்கணும். அப்ப அங்க விசுவாசிச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கர்ப்பம் தரிப்பதற்கு பலன் அடைந்தார்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு பாருங்க. நீங்க சுகத்தில் பலன் அடைவதற்கு, உங்க ஆரோக்கியத்தில் பலன் அடைவதற்கு, உங்கள் செழிப்பில் பலன் அடைவதற்கு, உங்கள் தொழிலில் நீங்கள் பலன் அடைவதற்கு, உங்களுடைய எல்லா விதமான காரியங்களிலும், உங்கள் ஊழியத்தில் நீங்கள் பலன் அடைவதற்கு, உங்கள் பரிசுத்தத்தில் நாம் பலன் அடைவதற்கு, இப்படி எல்லாவற்றிலும் பலன் அடைவதற்கு என்ன செய்யணும்னா நாம் விசுவாசிக்க வேணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு சாராள் அம்மாக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அந்த அம்மா எண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அதை நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிற காரியத்தை நம்ம தொடர்ந்து கேட்கறது இல்லை. அதை அப்படியே கொஞ்ச நாள் கேட்போம், அப்புறம் அதை மறந்துடுவோம், வேற காரியங்களை போயிடுறோம். இப்போ நம்ம வீட்டு சின்ன பிள்ளைகள் எடுத்துக்கோங்களேன், அவங்க நம்ம கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அந்த குழந்தைங்க ஆண்டவர்கிட்ட விடாப்பிடியா, நம்ம கிட்ட பெத்தவங்க கிட்ட விடாப்பிடியா கேட்பாங்க, தாத்தா பாட்டி கிட்ட விடாப்பிடியா கேட்பாங்க, அது கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன தேவையோ இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், நம்ம வாழ்க்கையில் அது வசமாகிற வரைக்கும் அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது மறந்துடக்கூடாது. அது எனக்கு வேணும்னு விடாப்பிடியா இருக்கணும். யாக்கோபு, நீங்க என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய என்ன உங்களை போக விட மாட்டேன்னு சொன்ன மாதிரி அது மேல இருக்கிற நீங்க வச்ச ஃபோக்கஸை நீங்க மாற்றக்கூடாது. இன்னைக்கு சாத்தான் அதை தான் செய்யறான். நம்ம ஒரு ஃபோக்கஸை வைக்கிறோம், இந்த வாக்குத்தத்தங்களை, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மேல நான் ஃபோக்கஸை வைக்கும் போது சாத்தான் என்ன செய்யறான்னா நம்மளுடைய ஃபோக்கஸை டைவர்ட் பண்ண பார்க்கறான். வேற ஒன்றை காட்டி நம்மளை டைவர்ட் பண்ணிடுறான். இது கேட்டுக்கிட்டே இருப்போம், டக்குன்னு வேற பக்கம் டைவர்ட் ஆயிடுவோம். அப்படி ஆகக்கூடாது பாருங்க. இங்க பாருங்க, என்னன்னா அதை எண்ணிக்கிட்டே இருந்தாங்களா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்காருப்பா. எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவருக்கு அதை நிறைவேற்ற சக்தி இருக்குதுப்பா, என் கடவுளுடைய சக்தி இருக்கு, அந்த சக்தி அதை நிறைவேற்றும் அப்படின்னு எண்ணி 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 அவங்க பலனடைந்தார்கள். வார்த்தைகளை எண்ணுங்கள், இயேசு கிறிஸ்துவை எண்ணுங்கள், இயேசு கிறிஸ்துவை தியானியுங்கள். இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை தியானியுங்கள். அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை தியானியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை தியானியுங்கள், பரிசுத்த ஆவியான தெய்வத்தை தியானியுங்கள். அதை தியானிக்க 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 இந்த பலன், எந்த பலன் தெரியுமா? அது கர்த்தரின் பலன், அது கடவுளின் பலன். அந்த பலன் அந்த உள்ள அந்த கர்ப்பத்தை அது பலன் அடைய செய்தது. அந்த பலன் என்ன பலன் தெரியுமா? அது மாம்ச பலன் அல்ல, அது கர்த்தரின் பலன். ஹல்லேலூயா. அவரை தியானிக்க 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 அந்த கடவுளின் பலனே நம் பலனாய் மாறிவிடும். இங்க பாருங்க, உங்க தொழில்ல, உங்க பிசினஸ்ல கடவுளுடைய பலனை நீங்க பார்க்கணுமா? அந்த இடத்துல கடவுளை நீங்க விசுவாசிச்சு அவரை தியானிக்க ஆரம்பித்து விடுங்கள், அவரையே மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்து விடுங்கள். அந்த தொழில்ல கடவுளின் பலத்தை பார்ப்பீங்க, கடவுளுடைய சக்தி
சக்தியை பார்ப்பீங்க, கடவுளுடைய பலத்தை பார்ப்பீங்க. உங்க ஆரோக்கியத்தில் சொல்றேன், எந்த சுகர் பிரச்சனையா இருக்கலாம், கேன்சர் வியாதியா இருக்கலாம், அது எப்பேற்பட்ட வியாதியா இருக்கலாம், அந்த வியாதியில நீங்க என்ன செய்யணும்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் என் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வசனம் சொல்லுதா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி 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 இங்க பாருங்க, அந்த நோயில, அந்த நோய்க்கு விரோதமா நீங்க பலன் அடைந்த அந்த நோயை நீங்களே விரட்டி விடுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த சுகத்துல ஒரு பலன் வரணும். உங்களுக்குள்ள இருக்கிற சுகம் பலவீனமா இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் அது பலவீனமா இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் பலம் அது பலவீனமா இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று இருக்கிறதே. உங்களை பலப்படுத்த உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். அந்த பலன் வரும்போது, அந்த கடவுளின் பலன் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அதான் வசனம் சொல்லுது இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து கலிலேயாவிற்கும் இந்த தேசம் எல்லா இடத்துலையும் பாருங்க நீங்க சாட்சிகளாய் இருப்போம். எல்லா இடங்களிலும் சாட்சிகளாய் இருப்போம். இந்த உலகம் முழுவதும் நாம் சாட்சிகளாய் இருப்போம் அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எங்க ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவைகளா என் வாழ்க்கையில் இல்லைன்றீங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க தான் நான் தான் விசுவாசித்து அவைகளை தொட முடியும். இங்க பாருங்க, ஆண்டவர் வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை நீங்க தொடரணும்னா ஒண்ணுமே இல்லை. எதன் மூலமாக நீங்க தொட முடியும், எதன் மூலமாக அதை எடுக்க முடியும்னா விசுவாசத்தின் மூலமாக தான் அதை நீங்கள் எடுக்க முடியும். விசுவாசத்தை அதை எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அது என்ற வழி என்றால் அந்த வழி விசுவாசம் என்னும் வழி. அந்த விசுவாசம் என்னும் பாதையில் போய் தான் நீங்கள் அதை அச்சீவ் பண்ண முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். பிரதர் அண்ட் சிஸ்டர், இங்கே பாருங்கள், அந்த அம்மா இன்னும் அழகா இருக்கு, கர்ப்பம் இருக்க பயந்து வயது சென்றவளாக இருந்தும் பிள்ளை பெற்றாள். டைம் முடிஞ்சிருச்சுன்னாலும் பரவாயில்ல. ஐயா, உலகம் சொல்லலாம் உங்கள் டைம் முடிஞ்சிருச்சியா. டாக்டர் சொல்லலாம், ஐயா உங்கள் டைம் முடிஞ்சிருச்சியா. ஊழியத்தில் சொல்லலாம், உங்கள் டைம் முடிஞ்சிருச்சிங்க, அளவுதாங்க உங்கள் டைம் ஓவருங்க அப்படின்னு இந்த உலகம் சொல்லும். ஆண்டவர் அப்படி சொல்லலை, நம் வேதம் அப்படி சொல்லலை. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? எப்பா, அந்த டைம், உலகம் சொல்கிற டைம் எல்லாம் நம்பாத. ஆண்டவர் என்னமா செஞ்சார்? சாராள் அம்மாவுக்கு வயதே போயிடுச்சு, சரீரம் செத்து போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, எல்லாம். இன்னைக்கு அவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான எந்த வழி வாய்ப்பும் இல்லை. இதே தான் உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம், உங்கள் ஊழியத்தில் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம். இனிமேல் சான்ஸே இல்லைப்பா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே காலி, இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண முடியாது, ஜீரோ ஆயிட்டேன், என் லைஃப்பில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இங்கே பாருங்க, அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். அந்த இடத்துல நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல 100 வயசானாலும் என்ன, 120 வயசானாலும் என்ன, நீங்க எந்த வயசுல நீங்க ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்க விசுவாசிச்சு அதை எடுக்க முடியும்னா அதுக்கு எந்த வயசுல வேணாலும் நீங்க எடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வயசு ஒரு காரணம் கிடையாது. பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்க எப்ப விசுவாசிக்கிறீங்களோ அப்ப நீங்க ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறத அள்ளிக்கலாம். பாருங்க, அள்ளிக்கலாம். லோடா லாரியா ஏத்தலாம், எவ்வளவு இது வேணா ஏத்தலாம். நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.